பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. ஆல்ரெடி நம்ம கிரிஞ்சு ஸ்டார் ஜெய் பாலையா நடிப்பில் வெளியாகி இருந்த இந்தியன் 2 அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் படத்துடைய ரீமேக்காக இந்தியன் 2 எடுத்திருந்தாங்க. அந்த படத்து பேரு தான் ஒக்க மகுடு. அந்த படத்துல பாலையா அவருடைய பாலியல் ரீதியான பழக்க வழக்கங்களை ஆல்ரெடி ஒரு படைப்பா ரோஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அரிய வகையான படைப்பை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்டா என் கார்டுல இருக்கு வீடியோ. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையில கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாட்டி பாடையில போகாதா அப்படின்னு இவங்க எல்லாம் அழுக, என் குடும்பம் மானம் போச்சு அப்படின்னு துண்ட தரையில போட்டு இவர் அழுக, டேய் அங்க நடந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படின்னு பாலையா அழுக. இப்படி ஒரு படமாடா அப்படின்னு இந்த படத்தை பார்க்கறவே அங்கிட்ட அழுக. இந்த இடத்துல இந்த போலீஸ் வேஷம் போட்ட ரவடிகள் எல்லாமே நம்ம கிரிஞ்சு ஸ்டார் பாலையாவை பாலியல் ரீதியான வார்த்தைகளை வச்சு திட்டி தீர்த்துறாங்க. உடனே அவரு ஏய் மரியாதையா பேசு, ஏய் மரியாதையா பேசு அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கறாரு. அந்த சவுண்டு இந்தியன் தாத்தாவுக்கு கேட்டு அவர் கோட்டை எடுத்து போட்டு கொலையெல்லாம் நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு என்ட்ரி கொடுக்கிறாரு இந்தியன் தாத்தா. அப்புறம் இந்த இந்தியன் தாத்தா பாலையா தாத்தாவை பார்க்குறாரு. நீ என் பேர குழந்தடா, நீ நல்லா இருப்படா, ஏவலியும் ஓவலியும் ஒரே வழிதான், நீ எனக்கு ஜூனியரு நான் உனக்கு சீனியரு அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்தியன் தாத்தா பாலையாவும் பாலையா தாத்தா இந்தியா கிட்டையும் பாலையா பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஒருத்தர் இவனுங்க பேசியே கொள்றாங்கடா அப்படின்னு அம்மா பாலையாவுடைய தாத்தா இந்தியன் தாத்தா அவரை அடிக்க போக அவரு பழைய அம்மன் படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி கண்ணுல இருந்து ஒரு வகையான ஒளி வருமோ அந்த மாதிரியான ஒரு பவரை விட்டு இவரை பல்ட்டி அடிக்க விட்டுறாரு. பார்வையிலேயே செதற விடுறாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, மறுபக்கம் நம்ம தலைவி அனுஷ்கா ஒரு புறம் முணங்குறாங்க, மறுபுறம் சினுங்குறாங்க, இன்னொரு பக்கம் கிறங்குறாங்க, அப்புறம் குலுங்குறாங்க, தரையில படுத்து உறங்குறாங்க, தண்ணியில படுத்து உறங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வெறி அடங்கலை. அதனால நெருப்பை மூட்டி கூத காயிறாங்க. ஒரு பக்கம் பாலையாவை நினைச்சு அவங்க கரையிறாங்க. இது எல்லாமே காஜியால வந்தவன. ஆனா அனுஷ்காவை இந்த அளவுக்கு காஜி பிடிச்சு எந்த ஒரு படத்துலையும் நான் பார்க்கல. இந்த படத்துல நல்லா பார்ப்போம், இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இந்த சீனில் மட்டும் என்ன நடிப்புடா ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நடிப்பை பார்த்து நம்மளே வடிய விடுவோம் போல இருக்கு எச்சியில. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிறங்குறாங்க, நம்மளை கிறங்கடிக்கிறாங்க. அப்புறம் இந்தியன் தாத்தாவை துப்பாக்கியில் சுடுறாங்க. அவர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தப்பிக்கிறாரு பாருங்க. பாராஷூட் இல்லாமையே பறப்பது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாரு. இந்த சீன்ல இந்தியன் தாத்தா அவர் கத்திய வச்சு பாஞ்சு வரக்கூடிய தோட்டாவை எப்படி தடுக்கிறாருன்னு பாருங்க. என்ன ஸ்டைல் பரியாயோ கிரிஞ்சு ஸ்டாரு, இந்த உலகத்துல கிரிஞ்சு பண்றதுல உன்னைய மிஞ்ச யாரு? அப்புறம் இந்தியன் தாத்தா பாலையா பாவாலா காட்டி முடிச்ச உடனே காவாலா பாட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்க கூடாது. இதுல அதுக்கு மேல நிறைய சீன் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நம்ம பாலையா பார்த்தோம் அப்படின்னா திருட்டு கல்யாணம் 2 பேருக்கு பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க வீட்டுல போய் இந்த திருட்டு கல்யாணம் பண்ணவங்களை கூட்டிட்டு போய் இவங்க 2 பேத்தையும் உன்னால பிரிக்க முடியாது அப்படின்னு முன்கூட்டியே சவால் விட்டுட்டு வருவாரு. சவால் விட்டுட்டு திரும்புற இடத்துலதான் ஒரு திருப்பு முனையான காட்சி ஒண்ணு இருக்கும். திரும்பவும் நம்ம அனுஷ்காவை காட்டுறாங்க, ஆனா அவங்க இடுப்பை காட்டுறாங்க. இப்படி அனுஷ்காவை பார்க்கும் போதே நமக்கே பச்சு பச்சுன்னு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா அவங்க பாலையாவுக்கு சும்மா இச்சு அப்படின்னு கொடுக்கறாங்க. லிஃப்ட் வேற. அதுல பாலையா கிஸ் எல்லாம் வாங்கிட்டு உன் கிஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. யோ அதான் கிஸ் அடிச்சு முடிச்சுட்டேல, அடிச்சு முடிச்ச பின்னாடி என்ன கிஸ் அடிச்சது பிடிக்கல, நான் உதட்ட பிடிச்சு கடிக்கல அப்படின்னுகிட்டு இருக்க. அதுலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ கிஸ் அடிச்சது பிடிக்கல அப்படின்னு நம்ம பாலையா போறாரு. அவர் போகாம நீ கிஸ் அடிச்சது பிடிக்கல அப்படின்னு அவர் பாட்டுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருந்தாரு அப்படின்னா
ஏன்னா நம்ம ஆளு பிடிக்கிறதுல ஒரு தினுசானவர். அப்புறம் அனுஷ்காவை பார்த்து நம்ம பாலையா கிரிஞ்ச ஸ்டார் ஏடா கூடமான கேள்வி கேட்கிறாரு. நீ என்னைக்காவது உன்னுடைய மூஞ்சிய கண்ணாடியில பார்த்திருக்கியா? கண்ணாடியில போய் பாரு, நீ எல்லாம் என்ன கிஸ் அடிக்கிற அப்படின்னு எகத்தாளமா கேள்வி கேட்டுட்டு போயிடுறாரு. அந்த மன உளைச்சல்லையே நம்ம அனுஷ்கா பார்த்தோம் அப்படின்னா அழுதுகிட்டே போய் கண்ணாடி முன்னாடி பாக்குறாங்க. அவங்களுடைய முகம் ரொம்பவே அமைப்பா இருக்கு, அழகா இருக்கு. முகம் மட்டும்தான் அமைப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. உடனே அவங்களுடைய சேலையை அவங்களே அவுத்து போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறாங்க. இந்த சீனை பாருங்களேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படியே கொஞ்சம் சைடு போஸ் திரும்புங்க, அப்புறம் பின்னாடி காட்டுங்க, அப்படியே இந்த சைடு காட்டுங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. நல்லா தானையா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நச்சுன்னு இருக்கு. அதுல ஒரு இச்சு வச்சா பாருங்க, ஐயோ இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அனுஷ்காவுடைய அழகான அமைப்பான அவங்களுடைய உடம்ப அவங்களே பார்த்து அவங்களுக்கே வெக்கம் வந்துருச்சு. அவங்கள இப்படி பார்த்தா நம்மளுக்கும் வெக்கம் வரத்தானே செய்யும். உங்களுக்கு வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. உடனே பாலையாவை நினைச்சு அவங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்க எதுவுமே விடாம இருந்தீங்க அப்படின்னா தான் நல்லது. அப்படியே பாட்டை போட்டு பாலையா கூட டான்ஸை போடுறாங்க. அதுல இந்த ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, விபரீதமா இருக்கு. நம்ம தலைவனை இங்க பாருங்க, எங்க போய் எண்ணெயை ஊத்தி விளையாடுறாண்டு. டே, எண்ணெயை ஊத்தி விளையாடுற இடமா அது, இல்ல எண்ணெயை ஊத்தி விளையாடுற வயசா இது? அடே, இந்த படத்தை நான் பாலையாவுக்காண்டி பார்க்க வந்தேன்டா, கடைசியில என்னை இந்த படத்தை அனுஷ்காவுக்காண்டி பார்க்க வச்சுட்டீங்களேடா. அன்பே அனுஷ்கா அப்படின்னு அனுஷ்காவை அரைகுறை ஆடையோட அழகா பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இந்த பாலா போனவனுங்க இந்த ஆளை பார்த்தா அப்படின்னா அன்றாயரோட நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. டே, எங்க கண்ணெல்லாம் கெட்டு போயிடாதா? அனுஷ்காவை பார்த்த கண்ணு இவனை பார்த்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கண்ணெல்லாம் புண்ணாகும். அப்புறம் இந்த பாலையா கிட்ட அடி வாங்கின பாலரும் இந்த பாட்டி கிரிஞ்சு பண்ணுதுரா. அந்த பாட்டியை எப்படியாவது பாடையில ஏத்தனாதான் சரி வரும் அப்படின்னு இந்த பாட்டியை பாடையில ஏத்த வர, அடே என் புருஷன் தாண்டா இந்தியன் தாத்தா அப்படின்னு இந்தியன் படத்துடைய ஸ்டோரியை ஆட்டைய போட்ட கதையை அப்படியே தெளிவுபடுத்துறாங்க. இப்போ கொஞ்சம் சீரியஸான சீன் சொல்றாங்க. அதாவது நம்ம தாத்தா இந்தியன் தாத்தா வராரு, கதற விட போறாருன்னு ஆடியன்ஸ் எல்லாம் அலற விட்டது ஒரு கதை. அதுக்கான ரோஸ்ட் வீடியோ அடுத்து வரும். அதே மாதிரி இந்த இந்தியன் தாத்தா பார்த்தா அப்படின்னா அவருடைய இளமையான வயசுல இளமை ஊஞ்சலாடுற அந்த நேரத்துல வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடி நாட்டுல சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு இந்த இந்தியன் தாத்தாவும் அவருடைய நண்பரும் இளமை ஊஞ்சல் ஆடுற நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெள்ளைக்காரங்களை வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இந்தியன் தாத்தாவுடைய ஃப்ரெண்டை வெள்ளைக்காரனுங்க வெறி கொண்டு சுட்டு தள்ளிடுறாங்க. சுடுபட்ட நண்பரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் தாத்தா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அதை பக்குவமா இவனுக்கு கொடுத்து காப்பாத்துறாரு. அந்த விஷயம் எப்படியோ வெள்ளைக்காரன் மோப்பம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். ஏண்டா நான் சுட்டவனையா நீ காப்பாத்துற அப்படின்னு நம்ம இந்தியன் தாத்தாவுடைய குடும்பம் எல்லாத்தையுமே நடு தெருவுல நியாயமா நுப்பாட்டி நியாயமே இல்லாம சுட்டு கொண்டுட்டு போயிடுறான். இதனால வெறி கொண்ட இந்தியன் தாத்தா வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போராடுற களத்துல இறங்கிடுறாரு. அன்னைக்கு போராட ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. போர்லையா அப்படின்னு கேட்காதீங்க, அது முடிஞ்சு இப்படி அனுஷ்காவோட தோளுல. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா வெள்ளைக்காரனை எப்படியாவது வெறி கொண்டு பழி வாங்கணும், நம்ம நண்பனை கொண்டவனை பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம கிரிஞ்சு ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் போய் சம்சுங் புங் கத்துக்கிட்டு சைனாவில இருந்து ஒரு வாள் வாங்கிட்டு வராரு. அந்த வாளை வச்சுதான் வெள்ளைக்காரங்க எல்லாத்தையுமே வேட்டையாடுறாரு. அடே, சைனாவில் கத்தி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வர வழியிலே அது துண்டு துண்டா உடஞ்சு போயிருமேடா. சைனா பீஸு ஒரு வெட்டி பீஸு அப்படின்றது தெரியாம சைனா கத்தியை வாங்கி மைனா மாதிரி இந்த படத்துல நம்ம இந்தியன் தாத்தா பார்த்தா அப்படின்னா வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அடே, இது இந்தியன் டூடா, அதனால இந்தியாவில் கத்தி செஞ்சு வெட்டணும், சைனாவில் போய் இப்படி சாணம் பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஆனாலும் சைனா கத்தி சாணம் பிடிக்கும் போதே உடஞ்சு போயிடும் அப்படின்றது கூட தெரியல இவங்களுக்கு. வெட்ட போங்கனாலே சைனா கத்தி வெடுக்குன்னு உடஞ்சு போயிருமேடா. அதை வச்சு ஒரு படத்தையே எடுத்து வச்சிருக்கீங்க. இதுவே ஒரு வெட்டியான படம், அதனால வெட்டி சாக்கியம் அப்படின்னு வெட்டியா ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்மளும் வெட்டியா இருக்கோம் அப்படின்னு இந்த வெட்டியான ஒரு படத்தை வேலை வெட்டியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் திரும்பவும் கிரிஞ்ச ஆரம்பிச்சிருது. இந்த வெள்ளைக்காரை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பொண்டாட்டியை வேட்டையாட நினைக்கும் போது அவங்களுடைய சேலையை பிடிச்சி உருவுறான். அந்த சேலையை உருவுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஹிந்த் அப்படின்னு எழுதியிருக்க. உடனே மூடா இருந்தவே மூட அவுட் ஆயிடுறான்.
இந்த சேலையை உனக்கு யாரு கொடுத்தான் அப்படின்னு கேட்க அந்த வெள்ளைக்காரி பார்த்தா அப்படின்னா வெறிகுண்டு இவன் வேட்டையாட வந்தான் இல்லையா, இவங்கிட்ட நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு எனக்கு சேலையை கொடுத்தது சிம்ரன் தான் அப்படின்னு சிம்ரனை கோர்த்து விட்டுருது. அன்னைக்குன்னு பார்த்து சிம்ரனுக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போன இடத்துல போய் இந்த வெள்ளைக்காரன் பார்த்தா அப்படின்னா என் பொண்டாட்டிக்கே சேலையை கொடுத்து என்னையவே கடுப்பேத்திரியா அப்படின்னு கல்யாணம் பண்ண போன நம்ம சிம்ரனை பார்த்தோம் அப்படின்னா நடு ரோட்ல வச்சு சேலையை அவுக்குறான். இவளை காப்பாத்துறவனுக்கு பல மதிப்புள்ள பொருட்களை பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறான். ஆனா சிம்ரனை கல்யாணம் பண்ண தயாரா இருந்த அந்த மாப்பிள்ளை பார்த்தா அப்படின்னா இலை வீட்டுல பொம்பளைய கூட இப்படி அழுக மாட்டாங்க, அப்படி அழுதுகிட்டு இருப்பான். உடனே வெறிகொண்ட வெள்ளைக்காரன் நீயாடா இவளுக்கு புருஷனாக தெரிஞ்ச, நல்ல வேலை இவளுடைய வாழ்க்கையும் கெடுக்க தெரிஞ்ச அப்படின்னு வெள்ளைக்காரனே அவனை வெறிகொண்டு சுட்டு கொண்டுறான். உடனே யாராவது ஆம்பளை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இவளை காப்பாத்துங்கடா அப்படின்னு சிம்ரனுடைய ஜாக்கெட்டை கிழிக்கிறான். இந்த வெள்ளைக்காரன் கிழிக்கிறான். அந்த சவுண்டு எப்படியோ நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு கேட்டுருச்சு. அவர் பார்த்தா அப்படின்னா குதிரையை எடுத்துட்டு பார்த்தா அப்படின்னா குதூகலமா வந்து வெள்ளைக்காரனை வெட்டி ஜெயிலர் படத்துல மாதிரியே தலையை தனியா வெட்டி போட்டு தேசிய கொடியை எடுத்து வெள்ளைக்காரனுடைய வயிற்றுல குத்தி கொடியேற்றி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துடுறாரு. உடனே நம்ம எல்லாருமே வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம பாலையா கிரிஞ்சு ஸ்டார் இந்தியன் தாத்தா சண்டை போடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஹீரோயினை காப்பாத்தின காரணமா இவர் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவாகி ஹீரோயின் கூட பார்த்தோம் அப்படின்னா டூயட் பாட போயிருப்பாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு கசமுசாவும் நடந்திருக்கும். அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சு புட்டு, குறிப்பா நீங்க எதிர்பார்க்குற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு புட்டு நான் போருக்கு போறேன் அப்படின்னு ஏற்கனவே போட்டு தள்ளிட்டு வந்துடுறாரு வீட்டில். நம்ம கிரிஞ்சு ஸ்டார் இந்த சேட்டு கெட்டப்ல செம்மையா இருப்பாரு. நம்மளுக்கே ஆசை வரும் அப்படின்னா பாருங்களேன். யோ நீ வெள்ளைக்காரனை வேட்டையாடுவ அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாட்டை போட்டு இப்படி தேன் கிணத்தை தூக்கிட்டு தேன் நிலவுக்கு கிளம்பிட்ட. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டி வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட போனாரு. எப்போ எல்லா வேலையும் முடிச்சு விட்டு தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட போனாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரியை முடிக்குது. படம் கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருந்துச்சு. உடனே நம்ம கிரிஞ்சு ஸ்டாரை காமிச்சு கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட என்னமோ இதுக்கப்புறம் கிரிஞ்சு இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அழகான அனுஷ்கா ஃபோன் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மேலையும் கிளையும் படுத்திருக்கிறது போல காட்டுவாங்க. ஆனால் 2 வேற வேற இடம். அனுஷ்காவை இப்படி அழகா பார்க்கறதுக்காண்டியே பாலையாவுடைய இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். என்ன அழகா இருக்கு, பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. இங்க 2 பேரு பேசும்போது அனுஷ்கா போஸ பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே சாக்கடிக்கும், அப்படியே மனசெல்லாம் சிறகடிக்கும். அனுஷ்காவை சுத்தி நம்ம ஹீரோ அனுஷ்கா கிட்ட தான் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அடுத்த லைன்லேயே இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜே படத்தில் நடிச்சிருந்தாங்க இல்லையா, நிசா கேப்மாரி இல்லை கோத்தாரி, அவங்க வந்து அடுத்த லைனில் கொக்கி போட்டுக்கிடுவாங்க. ஒரே நேரத்தில் எப்படிடா 2 ஃபிகரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்கணும். ஸோ நல்ல செயல்களை நச்சென்று செய்வதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய படம் பாலையா படம். ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம், ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்க வேணாம். 2 ஹீரோயின் அவங்க கிட்டயுமே ஒரே நேரத்துல பேசி சமாளிப்பாரு. அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா பாட்டை போட்டு 2 பேரு கூடயும் செம்ம ஆட்டம் போட்டிருப்பாரு. இந்த சீனெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. பாலையா வாழ்றாயா மனுஷன். அதுல இந்த ஸ்டெப்பு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா போடுவார்ல. அதுல இந்த பாட்டு போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா அப்படின்னா பாலையா பாலை குடிச்சிட்டு கக்குறாரு. ஆனா அந்த பாலை எங்க குடிச்சாரு அப்படின்னு தான் தெரியல. நீங்க நினைக்கலாம் இந்த படம் இந்தியன் படம் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு, அந்த படத்துடைய கதையோ கான்செப்டோ காணல, ஏதோ காஜி படம் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதே நினைப்பு எனக்கும் இருக்கு. இருந்தாலும் அனுஷ்காவுடைய அழகுல அப்படியே மயங்கிட்டேன். கதையா முக்கியம், அந்த பழைய கதையை தூக்கி குப்பையில போடு, அனுஷ்காவோட காஜியான சீனை எடுத்து முன்னாடி போடு அப்படின்ற நினைப்புல இந்த படத்தை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் படம் அந்நியன் படம் அது எல்லாமே மிக்ஸியில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்க்கு என்னடா செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும் போல இருக்கு. திரும்பவும் அந்நியன் படத்திலே கையை வச்சு அங்கேருந்து ஒரு கிளைமேக்ஸை சுட்டு அதில் சில பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து அதை அப்படியே அமர்க்களமாக சொருகி கிளைமேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சும்மா ராடு விட்ட மாதிரி எல்லாருடைய காதில் விட்டுருப்பாங்க கடப்பாறையை.
நம்ம இந்தியன் தாத்தா இந்த கொலை எல்லாமே நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு மக்கள் முன்னாடியும் நீதிபதிகள் முன்னாடியும் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வராரு. உடனே இந்தியன் தாத்தாவை பார்த்தா மக்கள் பல பேரும் கத்துறாங்க. உடனே இந்தியன் தாத்தா நினைக்கிறாரு, நீங்க கத்துல எனக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த விழுந்துரும் போல இருக்கேடா, கத்தாதீங்கடா அப்படிங்கிறாரு. இந்த இந்தியன் தாத்தா இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து திருட்டுத்தனம் பண்ணது, மொள்ளமாடித்தனம் பண்ணது, முடிச்சவிக்குத்தனம் பண்ணது, கற்பழிச்சது, கையை பிடிச்சி எழுத்தது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு முகமூடிய அவுத்து மீடியாவுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. உடனே இவங்கள எல்லாரையுமே காட்டி கொடுத்தனால நம்ம இந்தியன் தாத்தாவை அடிப்பாங்க. இந்தியன் தாத்தா சும்மா அடிச்சு தெறிக்க விடுவாரு. அடிச்சது போதும்டா, ஒரு வழியா மணி அடிச்சு படத்த முடிங்கடா அப்படின்ற மனநிலைக்கு நம்ம போயிருவோம். ஏன்னா ஃபைட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு, நம்மளே பயப்படுற அளவுக்கு. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே அங்கங்க கொஞ்சம் கிரிஞ்சு சீன் அப்படின்றது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கிளுகிளுப்பான சீன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. நமக்கு கிரிஞ்சு முக்கியமா கிளுகிளுப்பு முக்கியமா அப்படின்னா கிளுகிளுப்பு தான் முக்கியம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குளுகுளுப்பாக இருக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போகிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள்.